சாருகாவனத்தில் முனிவர்களின் நின்றன. கர்மமே தெய்வம் என கர்மத்தில் மூழ்கர, யாகமும் விதியும் போதும் என எண்ணின. இறைவன் அருள் தேவையில்லை என மாந்தன. அவர்களின் மாயையை உடைக்கவே இறைவன் லீலை தொடங்கியது. சிவன் பிக்ஷாடனராக வந்தார், அரிய கோலத்தில் தோன்றினார். விஷ்ணு மோகினியாக அவதரித்து அழகால் உலகை மயக்கியார். முனிவர்கள் தங்கள் நிலை மறந்து அமைதி சிதறியது. சிவனின் அருளால் முனிவர் மனைவியர் மயங்கினார்கள். முனிவர்கள் கோபத்தின் தீயெறிந்தனர். அவர்கள் எதிரில் நிற்பது நடமைப்பின் அதிபதி இறைவன் என்பதறியாமல் பொறாமையும் கோபமும் கொதித்தெழ கொடூர திட்டம் தீட்டினார்கள். அந்த அந்நியனை அழிக்க திரும்பும் வழி இல்லை என தீர்மானித்தார்கள். நடராஜாவானில் ஆடும் நடனாதிபதி, எங்கள் கண்களில் ஞானத்தின் கதவை திறப்பீர். அக்கினியில் இருந்து உடுக்கை வரை இசையில்லயமோடட்டும். ஆனந்த தாண்டவம் பிரஞ்ச ஒளி, ஆருத்தர் தரிசனம் புனித இரவு. சிவன் தங்க ஒளியில் நடனம் ஆடுகிறார். வெறித்தனமான புலியை அனுப்பினர். சிவன் அதை தோலுரித்து தன்னுடலில் அணிந்தார். விஷமுள்ள பாம்பை அனுப்பினார். அணை எதிகலனாய் அவர் சூடினார். முயலகன் என்ற அஞ்ஞான அரக்கன் வந்தான். அவனின் மேல் பாதம் வைத்து அடக்கினார். அகந்தையும் அறியாமையும் அவரது நடனத்தில் நசிந்தன. மாயை உடைந்தது, அம்பை சிதைந்தது. அப்பொழுது தொடங்கியது ஆனந்த தாண்டவம். பிரபஞ்சமே அதிர்ந்தது, ஆனந்த தாண்டவம். ஆதிசேஷன் தாளத்தை கேட்டான், அந்த நடனம் காண ஏங்கினான். பதஞ்சலியாக பிடந்து யோக பாதை நடந்தான். வியாக்கிரபாதருடன் சேர்ந்து தில்லை வனத்தில் தவம் செய்தான். மார்கழி மாதம் ஆருத்ர நாளில் நடராஜா தரிசனம் பெற்றான். மேல் வலக்கரத்தில் உடுக்கை, படைப்பின் ஓசை அதில் பிறக்கிறது. மேல் இடக்கரத்தில் அக்கினி, பழையதை அழித்து புதியது எழுகிறது. கீழ் வலக்கரம் அஞ்சாதே என அருள்கிறது. கீழக்கரம் இழுத்த பாதத்தை காட்டுகிறது. அந்த பாதமே முக்தி, அஞ்ஞானம் காலடியில். மார்கழி மாத ஆருத்ர நட்சத்திரத்தில் சிதம்பர ரகசியம் வெளிப்படுகிறது.